அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களே, கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதது. நம்ம எல்லா இடத்துலயும் ஒரு சண்டையே வரக்கூடாது, ஒரு மனஸ்தாபமே வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கூட, நம்மள மீறி சில நேரங்கள்ல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த மாதிரி நேரங்கள்ல எப்படி எப்படி நம்ம எந்தெந்த சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு சமூகம் கூட அதை தீர்மானிக்குது அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா, இப்ப பாருங்க, ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி அந்த படங்கள்லாம் பாருங்க. அப்ப குடும்பங்கள்ல ஒரு மனஸ்தாபம் ஏற்படுது. இப்போ சர்வசாதாரணமாக ஏற்படுகிற இந்த இருதாரம், இன்னொரு பெண் மேல் காதல் கொள்வது, உறவு கொள்வது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த அந்த காலத்துல மனைவிமார்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அப்புறம் அந்த ஆண்கள் எப்படி திருந்துறாங்க? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஒரே மாதிரியே சொல்லியிருப்பாங்க நெறைய கதைகள். ஸோ அது ஏன் அப்படி பதிவு செய்யப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த காலத்துல அந்த முறைய தான் அவங்க கையாண்டிருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாம் ஒவ்வொரு படத்துல எப்படி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சமூகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். அந்த மாதிரி தான் சமீபத்துல இப்ப பல விஷயங்கள் நமக்கு கேட்க அருவருப்பாகவும், இல்ல வெறுப்பாகவும், இல்ல கோபம் தருவதாகவும், இல்ல அதிர்ச்சி தருவதாகவும் இருந்தாலும், சில விஷயங்கள் ரொம்ப நிஜமாக இப்ப நம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்துல எப்படி பெண்கள் ஆண்களுடைய துரோகம் இல்லாட்டினா துர்நடத்தைய ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெண் விடுதலை, பெண் முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் பேசி பேசி இன்னைக்கு நம்ம பெண்களை ரொம்ப துணிச்சலாக வளர்க்கிறோம் அப்படிங்கிற காரணத்தினாலும், ஆண்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பெண்களும் பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு சிக்னலும் கொடுத்ததுனால இன்னைக்கு பொதுவாக பல பிரச்சனைகள் வித்தியாசமாக தான் பெண்கள் ஹேண்டில் பண்றாங்க. இது சரியா தவறா, இது எதற்கு கொண்டு போய் போகும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விவாதம். அது அடுத்த விவாதம். ஏன்னா எந்த ஒரு மாற்றமுமே வரும்போது பெரிய அளவுல அதற்கான ஒரு எதிர்ப்பு இருக்கும். ஆனா அது என்ன நன்மை தருதுங்கிறது நம்ம கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் பார்க்கணும். எல்லா விதத்திலையும் யோசிச்சு தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதிரி மனஸ்தாபம் வரும்பொழுது எதற்காக ஒரு சுமூகமான முறையை அந்த காலத்துல ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ அகாமடேட்டிவ் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்ல சொல்லுவாங்க. ஒரு கான்ஃப்ளிக்ட் அது அகாமடேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ 2 ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கணுங்க. இப்போ எந்த ஒரு சண்டையிலுமே பார்த்தீங்கன்னா, செயல் ஒன்று, இன்னொன்னு மனிதர்கள். இது 2 தான். ஒர்க் அண்ட் பீப்புள். இது 2 தான் மெயின் 2 விஷயம். இதன் காரணமாக தான் சண்டை இருக்கும். ஒண்ணு அந்த செயல்கள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு காரணமாக இருக்கும். இல்லாட்டினா மனிதர்கள் உறவு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மனிதர்கள் உறவு அப்படிங்கிறதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்ப நம்மை விட சுப்பீரியர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது, அந்த இடத்துல நம்ம பகைச்சுக்கலாமா? அவங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியா நிக்கலாமா? அவங்க தவறே செய்திருந்தாலும், அவங்க தவறை நெஞ்சை நிமிர்த்தி குற்றம் சாட்டி அவங்கள ப்ரூவ் பண்ணுவதனால பண்ணலாமா? அப்படி பண்றதுனால நமக்கு நன்மையா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க போனோம்னா, மேனேஜ்மெண்ட் தியரி படி என்ன சொல்றாங்க? அது நஷ்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த காலத்துல பாட்டி, தாத்தா, பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹஸ்பண்ட அனுசரிச்சு போமா அப்படின்னு சொன்னாக்கா, உடனே இப்போ நான் இந்த வார்த்தையை சொன்னது கூட பல பேருக்கு சுருக்குன்னு கோபம் வந்திருக்கும். ஏன்னா, அது எப்படி அது ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குறியீடை கொண்டு வந்துருவாங்க. இப்ப இந்த குறியீடுகள்லாம் வந்ததுனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபேமிலில பல பிரச்சனைகள் வருது. இப்போ வீட்டுக்கு எப்படி ஒரு அலுவலகம் அப்படிங்கிற பொழுது, அதற்கு ஒரு தலைவர் அப்படிங்கிறது இன்றியமையாததா ஆகிறது. நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு அலுவலகத்திலயாவது பாஸ் அப்படின்னு ஒருத்தர் இல்லாம எல்லாரும் சமம். எல்லாம் யாரும் தலைவர் கிடையாது, யாரும் தொண்டன் கிடையாது, நோ லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிச்சுவேஷன் இருந்தானா, அங்க குழப்பம் இருக்குமா, அமைதி இருக்குமா, இல்ல குழப்பம் இருக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக ஒரு அலுவலகமே நடத்த முடியாது. ஸோ எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் முக்கியமோ, ஒரு கிளியர் லீடர்ஷிப்ன்றது தேவையோ, அதே மாதிரி குடும்பம் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட். அதுல யார் தலைவர் அப்படிங்கிறது முக்கியம். சரி, தலைவர் வேணும்னா அட்லீஸ்ட் தலைவியாவது இருக்கலாம். ஆனா யாரோ ஒருத்தர் ஹெட், அவ்வளவுதான். அப்படி இல்லாம அந்த ஹெட் பொசிஷனுக்கு 2 பேரும் போட்டி போடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு சண்டையாகுது. இப்போ இந்த இடத்துல ஒரு நேரோவா ஒரு வித்தியாசம் பார்க்கலாம்.
அலுவலகம் அளவுக்கு அவ்வளோ ரிஜிடிட்டி இல்லாம இதுல வந்து ஃபார்மலா ஒருத்தருக்கு வந்து தலைவர் அப்படின்னு இருக்கலாம், இன்னொருத்தர் வந்து ஒரு துணை தலைவர் மாதிரி எல்லா விதத்திலையும் ஈக்குவலாக செய்தாலும் மரியாதை அப்படின்னு வரும்போது முதலிடம் அப்படின்னு வரும்பொழுது ஒருத்தருக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தாதாங்க அந்த குடும்பம் அப்படிங்கிறது வந்து குழப்பம் இல்லாம போகும். இன்னைக்கு பல குழப்பங்களுக்கு காரணமே இந்த இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாததுனால தான். ஏன்னா லவ் பண்ணும் பொழுது வந்து ரொம்ப அந்யோன்யமா பழகுறாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுறாங்க. ஆனா ஒரு வீடுன்னு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா இந்த ஈகோ வந்துடுது. ஈகோ வந்துட்டு நீ என்ன பாஸ் ஓவர் பண்ற, நீ என்ன பாஸா, நீ என்ன எதுக்கு என்ன பாஸ் ஓவர் பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. ஸோ யாருமே யாரையுமே வந்து எனக்கு ஓகே நான் நீ சொல்ற நீ தான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதை வந்து பெரும்பாலும் பெண்கள் ஏற்றுக்கொண்டதுனால என்ன ஆச்சு, அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜா தான் சில நேரங்கள்ல இருந்திருக்கு. சில பெண்களுக்கு வந்து அட்வான்டேஜா இல்லை. ஏன்னா எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் கையில இருந்தா கூட அவங்க வந்து அவங்களோட பவர் வந்து கையில பிடிச்சி வச்சிருந்தாங்க மனைவிமார்கள். அதனால வந்து குடும்பம் வந்து பிரியாம ஒரு அழகா போயிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து அந்த ஒரு சாமர்த்தியம் பல பேருக்கு குறையுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த அகாமடேஷன் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இதை தெரிந்துக்காத மாணவர்கள் கூட பல பேர் என்ன பண்ணிடுவாங்க, அனாவசியமா பள்ளிக்கூடங்கள்ல வந்து அவங்க வந்து காயப்படுத்தப்படுவாங்க. ஸோ அப்போ என்ன மேடம் தவறு செய்தாக்கா அதை வந்து நம்ம தட்டி கேட்கக்கூடாதா, அப்போ வந்து நம்ம துணிச்சலாகவே இருக்கக்கூடாதா, அப்போ எல்லாத்துக்கும் பயந்து பயந்து நம்ம வந்து வாய் மூடி போகணுமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இது வந்து உங்க இஷ்டம், உங்க விருப்பம். உங்களுக்கு வந்து புரட்சி முக்கியமா இல்ல காரியம் முக்கியமா இல்ல வீரியம் முக்கியமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் நீங்க டிசைட் பண்ணணும். இப்போ எல்லாருமே புரட்சிக்காரர்களாக ஆயிட முடியாது, அதுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. ஸோ ஏதாவது ஒண்ணுதான் நான் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி நிற்கக்கூடியவங்க ஒருத்தங்க இருக்காங்க. இதுல எனக்கு இன்னும் ஒரு அழகான ஒரு செய்தி வந்து உளவியல் ரீதியாக அடிக்கடி என்னோட மருத்துவர், நான் பயிற்சி பெற்ற மருத்துவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதாவது எந்த விதமான போராட்டங்கள்லயும் பாருங்க இரண்டு விதமாக இருக்கும். ஒண்ணு வந்து இதற்காக அதற்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்துக்காக போராடிய எல்லா போராட்டமே வெற்றியில வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் முன்னேறணும் அதற்காக நான் துணிந்து நிக்கிறேன், விடுதலை வேணும் அதற்காக அப்படிங்கிற பொழுதெல்லாம் வந்து நமக்கு அதனுடைய நோக்கம் வந்து பூர்த்தி ஆயிருக்கும். அப்படி இல்லாம நான் எதிர்த்து நிக்கிறேன், அகெயின்ஸ்ட், அது எப்படி இவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேலஞ்ச் பண்ணும்பொழுது அது எப்படி வேணா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு அக்ரெஷனாக போயிடும். ஸோ அந்த வகையில தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம ஈடுபடுற செயல் வந்து ஆக்கப்பூர்வமான ரிசல்ட் தரப்போதா இல்ல நமக்கு வந்து ஒரு எதிர்மறையான ரிசல்ட் தரப்போதா அப்படிங்கிறது. ஆக்கப்பூர்வமாக ஒரு நோக்கத்துக்காக அதுக்காக அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணவங்க அத்தனை பேருமே அவங்களோட கோல்ஸை வந்து ரீச் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து ரொம்ப எளிய ஒரு செய்தி வழியாக நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ பாத்தீங்கன்னா உலகத்துல பெரிய ஆற்றல்னு பாத்தீங்கன்னா, பெரிய ஃபோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா புவியியல் ஆற்றல், கிராவிட்டி ஃபோர்ஸ். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஆற்றல் மிகுந்தது, எவ்வளோ பெரிய வெயிட்டையும் வந்து கீழே இழுத்துரும் இல்லைங்களா. ஆனா நம்ம எல்லாரும் நடக்கிறோம்ல, எப்படி நடக்கிறோம் விழுந்துடாம, நாம வந்து அழகா புரிஞ்சுக்கிட்டோம் இந்த பரிமாண வளர்ச்சியில நேராக நிற்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஆற்றலாக இருந்தாலும் நாம வந்து அதை சரி செய்துக்கலாம். அதனால நாம தான் நம்மள சரி செஞ்சுக்கிட்டோம், நம்மள அலைன் பண்ணி நம்மள வந்து அதற்கேற்றாற் போல நிற்கும் பொழுது நாம வந்து நம்மளோட பணியை நம்ம செஞ்சுட்டே போவோம். அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கும். இதே நீங்க கொஞ்சம் அப்படி சாய்ந்து நீ என்ன பண்ணிடுவேன்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அதற்கு எதிராக போனீங்கன்னா என்ன ஆகும், எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் எவ்வளோ பெரிய வெயிட்டான ஆளா இருந்தாலும் விழுந்துருவாங்க. ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு செய்தி. நம்மை மீறிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆற்றல் மிகுந்த மக்கள் அவங்க கூட நம்ம வந்து பார்ட்னர் அப் பண்றதுக்கோ இல்ல கூட பணியாற்றுவதற்கோ ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுருச்சுன்னா நம்மள வந்து அலைன் பண்ணிக்கணுங்க, அவ்வளவுதான். நம்மள அலைன் பண்ணிட்டு போயிட்டோம்னா அப்ப அவங்களே வந்து என்ன ஆயிடும், எவ்வளவு பெரிய ஆற்றலா இருந்தாலும் அவங்க நமக்கு கண்ட்ரோல் ஆகி வந்துருவாங்க. ஸோ நேயர்களே, பல கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.